அனைவருக்கும் வணக்கம். பல பேர்த்துக்கு பல டவுட்டுகள் இருக்கும். என்னென்னா, எஸ்எஸ்சி ஜிடியிலேருந்து இப்போ நீங்கள் ட்ரேட்மென்ட்லேயோ இல்லை எஸ்எஸ்சியில் ட்ரேட்மென்ட்லேருந்து எஸ்எஸ்சிடிக்கு போகிறீங்க அப்படின்னா பணம் கட்டணுமா, பணம் பே பண்ணிட்டு தான் நம்ம போக முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். இதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஎஸ்எஃப்லேயோ சிஆர்பிஎஃப்லேயோ ஒரு ட்ரேட்மென்ட்டில் இருக்கீங்க. அந்த ட்ரேட்மென்ட்லேருந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் அடுத்து 2026 ட்ரேட்மென்ட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. 2027 எஸ்எஸ்சி பேஜ் வருது. அதில் நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணுறீங்க. அந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணதில் நீங்கள் உங்களுக்கு இப்போ சர்வீஸ் பண்ணுறது பிஎஸ்எஃப்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற பிஎஸ்எஃப்லேருந்து நீங்கள் எஸ்எஸ்சி அட்டன் பண்ணி பாஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் ஆகுது. எங்கேயா பிஎஸ்எஃப்லேருந்து சிஆர்பிஎஃப்க்கோ ஐடிபிபிக்கோ இல்லைன்னா எஸ்எஸ்பிக்கோ இல்லைன்னா சிஎஸ்எஃப்க்கோ ஒரு இடத்துல ஒரு ஃபோர்ஸில் போஸ்டிங் ஆகுது. இந்த போஸ்டிங்கை உங்களுக்கு போகணும். இப்போ உங்களுக்கு ட்ரேட்மென்ட்லேருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு பிஎஸ்எஃப்லேருந்து உங்களுக்கு சிஆர்பிஎஃப்லேயோ வேறு ஃபோர்ஸில் எஸ்எஸ்ஜிடியில் செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டீங்க. பிஎஸ்எஃப்லேருந்து உங்களுக்கு சிஎஸ்எஃப்க்கு போயிட்டீங்க. வேலை கிடச்சிருக்கு, கட்டாப்பு நல்லா கட்டாப்பு உங்களுக்கு வேலை கிடச்சின்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் பணம் பே பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா விஆர்எஸ் கொடுக்குறீங்க 10 வருஷத்துக்குள்ளே அப்படின்னா பணம் பே பண்ணி தான் ஆகணும். இல்லை இப்போ நீங்கள் பிஎஸ்எஃப் ட்ரேட்மென்ட்லேருந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு போயிட்டீங்க. ஏன்னா பிஎஸ்எஃப் எல்லா ட்ரேட்மென்ட்டுக்கும் இல்லை ஜிடி பர்சனுக்கும் எல்லாத்துக்குமே சம்பளம் ஒரே பேசிக் பே தான். நீங்கள் பேசிக்கு பே இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சில விதமான லிமிட் இருக்குது. இல்லை எந்த இதுலையுமே சேமில் போகிறீங்க, அதோட கம்மியாக போகிறீங்க, நீங்கள் பணம் கட்டி தான் ஆகணும். இது கம்பல்சரி. பிஎஸ்எஃப் ட்ரேட்மென்ட்லேருந்து நீங்கள் இதுக்கு சிஎஸ்எஃப்க்கு ஜிடியில் போகிறீங்கன்னு பணம் கட்டி தான் போகணும். கிட்டத்தட்ட 1,30,000 நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் ட்ரேட்மென்ட்லேருந்து ஸ்டேட் போலீஸுக்கு போனாங்க நம்ம பசங்க. 2025 பேஜ் பசங்கள்லாம் பாதி பேர் எங்கள் ட்ரைனிங் சென்டரில் இருக்கும்போது போனாங்க. அவங்க கிட்டத்தட்ட 1,30,000 மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் இருக்கும்போதெல்லாம் 80,000 இருந்தது. இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ அதனால் இப்போ நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வேறு ஃபோர்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா பணம் கட்டி தான் ஆகணும். இது கம்பல்சரி. சரி, ஓகே. இப்போ நீங்கள் பிஎஸ்எஃப் ஏதோ ஒரு இதில் ட்ரேட்மென்ட்டில் இருக்கீங்க. நீங்கள் எஸ்சி ஆகிட்டீங்க. சிபியூ எக்ஸாம் எழுதி எஸ்சி ஆகிட்டீங்க. இல்லைன்னா ஸ்டேட் போலீஸில் எஸ்சி ஆகிட்டீங்க. எஸ்சி ஆகும்போது என்ன பேசிக் பே ஜாஸ்தி, பேசிக் பே கூடுங்கள. பேசிக் பே கூடிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு பேசிக் பே கூடிச்சுனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹையர் ரேங்க் ஆகிடும். இப்போ நீங்கள் ட்ரேட்மென்ட்லேருந்து எஸ்சி ஆகிட்டீங்க, ஏதோ பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் எஸ்சி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பணம் கட்ட அவசியமே இல்லை. ஏன்னா இதோட ரேங்க் அதிகம், பேசிக் பே அதிகம். அதனால் உங்களுக்கு பணம் கட்டணும் எந்த அவசியமும் கிடையாது. இதுக்கு இவ்வளோ தான் லிமிட்டு. அதனால் என்றைக்குமே ஜிடியிலேருந்து வேறு எக்ஸாம் எழுதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிபியூ ட்ரை பண்ணுங்கள். எஸ்ஐக்கு எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா அது உங்களுக்கு பெரிய லைஃபை கொடுக்கும். சீக்கிரம் ப்ரொமோஷன்ஸ் வரும். உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நல்லா ரெஸ்ட்டு கிடைக்கும். எஸ்ஓஸ் டக்குன்னு இப்போ இன்ஸ்பெக்டர் ஆகிடலாம், ஏசி ஆகிடலாம். டக்குன்னு ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எஸ்ஓஸ் பேராமிலிட்டரி போட செலவில் நீங்கள் எஸ்ஓஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரெஸ்ட்டு கிடைக்கும். மற்றபடி ஹெட் கான்ஸ்டபிளும் சரி டூட்டி கண்டினியூவாக இருக்கும். ஆனால் எஸ்ஓஸ்க்கு மற்ற கம்பேர் பண்ணும்போது எஸ்ஓஸ்க்கு நல்ல வெல்ஃபேர் கிடைக்கும், நல்லா ரெஸ்ட்டு கிடைக்கும். அதனால் சிபிஓ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே முதல்ல உள்ளே வந்துடுங்க. முதல்ல உள்ளே வந்துட்டு நீங்கள் சிபிஓ ட்ரை பண்ணுங்கள். எஸ்எஸ்சி சிபிஓ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டேட் போலீஸோட எஸ்ஐ வேகன்சி வந்துச்சு அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் பெஸ்ட்டான லைஃப் உங்களுக்கு. அடுத்து என்ன டவுட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆளுங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.